லாஸ்ட் இயர் ஃபுல்லாக இந்த சங்குப்பூ அவ்வளோ பூத்தது, அதுவும் அடுக்கு சங்குப்பூ. இந்த வருஷம் வந்து நிறைய செடியில் பூச்சி வந்துடுதுன்னு கட் பண்ணி போட்டேன். இப்போ தான் திருப்பி பூக்க ஆரம்பிச்சிருக்கு. தினம் 4 பூ எடுத்து எனக்கு சங்குப்பூ டீ போட்டு குடிப்பேன். யாரோ சொன்னால் சங்குப்பூ போட்டு கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு. அப்படியே வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் வெறும்னே போட்டு தண்ணியை ஒரு 1/2 hour கழித்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து குடிப்பேன். கொஞ்சம் நிறைய பூ ஆன உடனே சுவாமிக்கு போட்டு பாக்கி இருக்கும். அதனால் அதை வந்து நல்லா ஒரு 20 பூ எடுத்து கொதிக்கிற தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி கொதித்த உடனே அதில் போட்டு மூடி வச்சுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சேன். 20 சங்குப்பூலெல்லாம் எடுத்த சங்குப்பூ டீ வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு. அதனால் டிஷ்ஷஸில் போட்டால் எல்லாேருக்கும் கொடுக்கலாமேன்னு என்னோடய யூஷுவல் ஸ்டைல் தேங்காய் தோசையில் தான் போட்டேன். This is gluten free and good for health, and I am adding சங்குப்பூ டீ also so that வந்து it is loaded with nutrients now. 1 கப்பு புழுங்கரிசியும் 1 கப் பச்சரிசியும் 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சி அலம்பி அது கூட வந்து 1 கப்பு தேங்காய் திருவினதை போட்டு உப்பையும் போட்டு வழன்னு அரைச்சி இந்த சங்குப்பூ டீயை லைட்டாக லூக்வாமாக அதில் விட்டு நல்லா கரைச்சி ரவா தோசை பதத்துக்கு தண்ணியாக கரைச்சி அதை வந்து கல்லில் வந்து ரவா தோசை மாதிரியே வாத்து எடுத்தோம்னா இப்படி ஒரு பர்பிள் கலரில் தோசை. ஆனால் டேஸ்ட்டில் அப்சல்யூட்லி நோ டிஃப்ரென்ஸு. சூப்பராக நியூட்ரியன் லோடடாக ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் நம்மளால் we can make for our children in a simple way. பண்ணுறீங்களா நீங்களும்?